கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வீடியோல பார்த்தோம் எப்படி ஏசப்பா பாடுகள்ல அவருடைய ரத்தம் எப்படி வேர்வையா வெளிவந்தது. அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா, நெயில் ஆணி அடிக்கப்பட்டது. ஏசப்பாவை ஆணியில் அடிக்கும் போது அவருடைய ரிஸ்ட்ல அடிச்சாங்க, மணிக்கட்டுல அடிச்சாங்க, இந்த இடத்துல அடிச்சாங்க. அப்ப ஒவ்வொரு நெயில்ஸும் 6 இன்ச்சஸ் வரைக்கும் பெருசா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா சிலுவையில ஏசப்பா சிலுவையில தொங்கிட்டு இருக்கார், 2 கரங்களும் சிலுவையில இருக்கு. அப்போ அந்த ஹியூமன் பாடியோட வெயிட் இந்த இடத்துலதான் அவர் பேர் பண்ணிட்டு இருக்காரு, அந்த கிராஸ்ல சிலுவையில அங்க பேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரால் ஒன்லி இன்ஹலேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த பொசிஷன்ல வெறும் இன்ஹலேஷன் மட்டும் தான் பண்ண முடியும், எக்ஸலேஷன் பண்ண முடியாது. அதுக்காக ஏசப்பா என்ன பண்றாரு, அவர் சிலுவையில் இருக்கும்போது என்ன பண்ணிருக்க கூடனா, அப்படி கொஞ்சம் முன்னாடி அந்த காலில் இருக்க நாணிகளை வச்சு அப்படி மேலே ஏறும்போது தான் அவர் எக்ஸ்கேல் பண்ணிருப்பார். ஸோ இது எதனால நடக்குதுன்னு பார்க்க போனீங்கன்னா, இது கம்ப்ளீட்டா பிளட் போனதுனால ஆக்சிஜன் இருக்காது. அப்போ ஆக்சிஜன் போகாததுனால ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் கம்மியாயிடும். அப்போ அசஃபிக்சேஷன் சொல்லுவோம். அப்போ ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். ஸோ அந்த வீடியோல சொன்ன மாதிரி நிறைய பிளட் எல்லாம் போச்சு. அப்போ பிளட் போயிட்ட பிறகு அவர் ப்ரூஸ் பண்ணாங்க, அதாவது வாரினால் அடிக்கும் பொழுது நிறைய ரத்தம் போயிடுச்சு. இப்போ இவ்வளவு ப்ளீடிங் ஆனதுனாலதான் ஏசப்பாவால சிலுவையை தொடர்ந்து சுமந்து போக முடியாம அங்க சில இடத்துல கீழே விழுறாரு. அப்பதான் அந்த இடத்துல சிரேனே ஊராகிய சீமோன் சிலுவையை சுமந்துட்டு போறார். ஸோ அந்த கிராஸை பத்தி சொல்லணும்னா, கிராஸ் உடைய வெயிட் பாத்தீங்கன்னா நியர்லி 135 to 150 கிலோகிராம்ஸ் இருக்கும். அவ்வளவு பெரிய சிலுவையை நமக்காக, அதுவும் ஒரு சின்ன அடிப்பட்டா நம்மளால மூவ் கூட பண்ண முடியாது, ஆனா அது நமக்காக அவ்வளவு பாடுபட்டு அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு போனார். நியர்லி 0.6 மைல்ஸ் தூரம் போனார்ன்றது ஹிஸ்டரி சொல்லுது. அவர் இறந்துட்ட பிறகு ரோம போர் செய்வன் ஒருத்தர் இயேசுடைய விழா எல்லாம் குத்துவான். குத்தும் போது அங்க பாத்தீங்கன்னா வெளியில தண்ணி வரும், ரத்தம் வருதுன்னு பாக்குறோம். ஆக்சுவலா 2 விஷயங்களை காட்டுது. ஒண்ணு ப்ளூரல் எஃப்யூஷன் அண்ட் பெரிகார்டியல் எஃப்யூஷன் சொல்லுவோம். அது ரெண்டுமே ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னால நடக்கக்கூடியது. ரத்தம் போனதுனால அவருக்கு ஹார்ட்ல எல்லா ரத்தமும் போயிட்டதுனால இல்ல, அதனால ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் கடைசியில அவர் இறந்துறாரு. அந்த மரணத்துல கூட மனுஷனால இல்ல, தேவனுடைய கட்டளையின்படிதான் அவருக்கு மரணம் வந்தது. மனுஷன் மூலமா வரலங்கிறது அது நமக்கு அங்கேயும் ஒரு தெய்வீக வெளிப்படுது. இப்போ இந்த சீரீஸ் நம்ம பார்க்கும்போது ஏசப்பா எப்படி நமக்காக இந்த சிலுவையில அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துறார். இன்னைக்கும் நம்மள யாரும் நேசிக்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை நேசிக்கிறதுக்காக ஏசப்பா இருக்காரு. அவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார்.